ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா படத்தோட மீம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போகிறாங்க. மீம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெமரிஸை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கையில இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கோங்க. திருப்பி கொண்டு வரேன். நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. மெமரிஸ் 2000 கோடி. தமிழின் முதல் பான் இண்டியா ஹிட் இதுதான ஞானவேல். கட்டுப்படுத்த முடியாத காட்டாறு சிறுத்தை. இந்தியாவை வாயை பிளந்து பார்க்கும் சூர்யா. திரை தீப்பிடிக்கும் வெற்றி டோப். 100 தடவை பார்த்துட்டேன் மதன் கார்கே. சூர்யா அரசியலுக்கு வரணும் போஸ் வெங்கட். உலகிலேயே சிறந்த நடிகர் சூர்யாதான். கருணாஸ் 38 மொழிகள். 11,500 ஸ்கிரீன்கள். ஞானவேல் 2 மணி நேரம் 10 MNTS கூஸ்பம்ஸ் ஆக இருக்கும். ஞானவேல் மரத்துல ஏற சொன்னா உடனே சூர்யா சார் சரசரன்னு ஏறிடுவார் சிறுத்தை. இந்திய சினிமாவில் பார்க்காத பயங்கரமான சண்டை சீன் இதுல இருக்கு சிறுத்தை. லைக் பட்டனை கங்குவா ஐகான் போல மாற்றினார் எலன் மஸ்க். சூர்யா ஃபேன்ஸ் பாகுபலி எடுக்க எனக்கு இன்ஸ்பிரேஷனே சூர்யாதான். ராஜமௌலி. காய்ஸ், லாஸ்ட்டில் ராஜமௌலி பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காரு, அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ராஜமௌலி எடுத்த மகதீரா படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் மாவீரன் படத்தை பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே கதையை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இப்போது சிவா பார்த்திங்கன்னா அதை வேறு மாதிரி எடுத்திருக்காரு. கைஸ், இவங்க சும்மா ப்ரமோஷன் பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளை விட்டு இப்போது அந்த வார்த்தையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் படம் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு கொடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த கேரக்டருமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நிற்கலை. இப்போது ஒரு ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கரெக்ஷன் வேணும். ஆனால் இவங்க டக்குன்னு ஏதோ இந்த சீனை தூக்கி அப்படியே ஒரு டிரான்சிஷன் மாதிரி மாற்றி அப்படியே பாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் அப்படி ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. இந்த பீரியாடிக் படத்தில் திஷா பட்டானி எதுக்கு வந்தாங்க அப்படின்னே தெரியல. ஒரு ஆடியன்ஸோட சீக்காக, ஆடியன்ஸோட அட்ராக்ஷனுக்காக மட்டும் அவங்கள படத்தில் வச்சுருக்காங்க. அங்கங்கே நிறைய ஒரு லுக்கை காட்டுறதாகட்டும், அந்த சாங்க்காக இருக்கட்டும், அதுக்காக மட்டுமே வச்சுருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அண்ட் ஃபைட் சீன்ஸ், எல்லா ஃபைட் சீன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஓவராலாக படம் ஒரு அபோவ் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இப்போது வந்து நின்றுருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸுக்கு எது சிஜிஐ எது ஒரிஜினல் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆடியன்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இது சிஜிஐ இது ஒரிஜினல் அப்படின்னு ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா காட்டிடுறாங்க. இப்போது சிஜிஐ தான் வந்தால் இது சிஜிஐ அப்படின்னு காட்டிடுறாங்க. ஓவராலாக என்னென்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு படத்துக்கு போகாதீங்க. சிம்பிளாக போனாலும் நீங்கள் அது ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக இருக்கும். அங்கங்கே தலைவலிக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா கேரக்டரும் கத்துவாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னே இப்போ சில நேரத்தில் புரியாது. எல்லா கேரக்டரும் கத்துவாங்க. ஆனால் அந்த அந்த கடைசியில் அந்த சின்ன பையன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 11 மாதிரி பண்ணுவான். இப்படி கையெல்லாம் ஆட்டி அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பார்ட் 2க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கங்குவா படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.